ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா சீரடி சமாதியிலிருந்து உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது போலதான் இப்போது உனக்கான வாக்கையும் கொடுப்பதற்காக வந்திருக்கேன். நான் இப்போ சொல்றது எல்லாமே இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில நிச்சயமாக பழித்துவிடும். அவசரப்பட்டு வாழ்க்கையில எதையும் தவறா செஞ்சிடாம நான் சொல்வதுமை முழுவதுமாக கேட்டு முடியேன்னு சொல்லவே. ஒரு சாதாரணமாக வேணான்னு தூக்கி எறியப்பட்ட விதையும் மண்ணில் ஆழமாக தோண்டி புதைச்சி வச்ச விதையுமே மரமாக வளர்ந்து அதற்குன்னு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளும்போது, அப்படி அதை மீறி வளர்ந்து வரக்கூடிய மரங்களை நம்ம என்னதான் வெட்டினாலும் அது மீண்டும் மீண்டும் வளர்ந்து வருவதைப் போல ஓ வாழ்க்கையில் நீ என்னதான் தோல்வி அடைஞ்சாலும், சறுக்களை சந்திச்சாலும், தடையும் தடங்கல்களும் வந்தாலும் அனைத்தையும் தாண்டி எழுந்து நிற்கதான் போற. அவசரப்பட்டு வாழ்க்கையை நினைச்சு சோர்ந்து போய் வாழ்க்கையை வெறுத்து வாழ வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கைனா சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காததாகவும் உன் மனம் விரும்பத்தகாத வகையிலும் நடக்கதான் செய்யும். சிலவற்றை கடந்து வந்துடு, சிலவற்றை மறந்து வந்துவிடு. எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு காப்பதற்கு உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய்? சில விஷயங்களை நான் உனக்கு காலம் கடந்து கொடுத்திருந்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாகத்தான் கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ சோர்ந்து போக வேண்டாம் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உனக்கான வாழ்க்கையில் நீ மாபெரும் வெற்றியை பெறதான் போற. மனிதன் யாராவது இங்கே பிறக்கும்போது சிரிச்சுக்கிட்டே பிறந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கியா? மனிதன் பிறக்கும்போது மகிழ்ச்சியாக பிறப்பதும் கிடையாது, ஆனால் இறக்கும்போதும் சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் அழுக வச்சுட்டு தான் போகிறான். இடையில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையாவது நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தான் உனக்கான தகுதியையும் திறமையையும் நான் நிறைய கொடுத்துருக்கேன். என் அன்பு பிள்ளையே, நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம். நான் உன் கூட இருக்கிறதுனால உன் பக்கமாக எந்த தீய விஷயமும் தீண்டும்படியோ உன்னை நோக்கி வரும்படியோ நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. எப்போதும் நல்லதே நடக்கும் என நம்பிக்கையோடு இரு. அடுத்தவங்க வாழ்க்கையை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னை தாழ்வாக நினைப்பதோ அவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ உனக்குள்ள வேண்டாம். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு நினச்சி அழுது புலம்பாதே. உனக்குள்ள உன் சாயப்பா நான் இருக்கேன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எல்லாம் சரியாகும் என எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தயாராகு. கிடைக்காத விஷயங்களுக்காக ஏங்கி தவிப்பதில் வாழ்க்கை இல்லை என் செல்வமே. கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் வாழ்க்கையை நீ எப்படி கையாளுகிறாய் என்பதை பொறுத்து தான் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியும். என்னை முழுவதுமாக நம்பினா உன் நிலைமை நிச்சயமாக உயர்ந்தே தீரும். ஒரு நிமிஷம் இந்த சாயப்பாவை ஒத்துப்பாரு. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்ற தயாராக தானே உனக்காக இந்த சமாதியிலிருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று சில விஷயங்கள் கசப்பாக நடந்ததெனவோ உண்மைதான். அந்த விஷயத்தையும் அந்த விஷயத்தை செய்த நபர்களையும் இன்னைக்கு உன் கூட வச்சுக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. அதே நேரத்தில் அவங்க இப்படியே இந்த உலகத்தில் உனக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு நிம்மதியாகவும் வாழும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். அவர்கள் செய்த தவறுகளும் அவர்கள் கொடுத்த கசப்பான அனுபவங்களையும் கடந்து வந்துடு. இந்த நாள் உன்னுடைய நாள். இதை எப்படி மகிழ்ச்சியாக அனுபவிக்கணும்னு நீ ஒவ்வொரு நாளையும் சிந்திச்சு மகிழ்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தா போதும். பழைய கசப்பான நினைவுகளையும் கடந்த கால சம்பவங்களையும் நினச்சி உன்னுடைய மகிழ்ச்சியை இழக்காதே என் செல்லமே. எல்லாருக்குமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துன்பமும் வரும்னு நான் சொன்னது போலதான் நீ இதுநாள் வரை கஷ்டமான கசப்பான விஷயங்களை எதிர்கொண்டிருக்கிறாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு சந்தோஷத்தை தரும். அது இன்று இரவுக்குள்ளாகவே நடக்க தொடங்கிடும். நீ ரொம்ப தூரம் நடந்து போகும்போது, ரொம்ப தூரம் ஒரு இடத்த தேடி போய்கிட்டே இருக்கும்போது கால் வலிக்கதானே செய்யும். அப்படி கால் வலிக்கிற சமயங்களில் ஏதாவது ஒரு ஓரமாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனினா கால் வலி உனக்கு மறந்து போயிட்டு மறுபடியும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுவேன். அதே போலதான் உன் வாழ்க்கை பயணத்தை நோக்கி நீ போகும்போது, நீ ஜெயிக்கிறதுக்காக நடந்து போயிட்டு இருக்கும்போது உனக்குன்னு சில தடைகளும் உனக்குன்னு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். அந்த நேரங்களெல்லாம் உன்னை நீயே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு ஒரு ஓரமாக எல்லாத்தையும் மறந்து உக்காந்துட்டு அப்புறமா மீண்டும் பழையபடி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. சீக்கிரமாகவே நீ அடைய நினச்சதை அடைந்து விடுவாய் என் செல்லமே. கொஞ்ச நேரத்துக்கு உன் மனசை நீ திசை திருப்பும்படி உன் கவனத்தை மாற்றினால் போதும். உன் துன்பங்கள் எல்லாமே மறந்து உன் மனசும் லேசாயிடும். மனிதர்கள் என்றாலே எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு எண்ணங்களை சுமப்பது வாழ்க்கை கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் அதை மனசில் வச்சுக்கலாமா அல்லது மறந்து போயிடலாமான்றது உன் கைகளில் தானே இருக்கிறது. சுமைகளை தூக்கி சுமக்காமல் இந்த சாயப்பா என்னுடைய பாதத்தில் இறக்கி வச்சிடு. 1000 உறவுகள் 1000 சொந்தக்காரவங்க உன் கூட இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ தனியாக தானே எதிர்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை நீ தனியாக தானே செய்யணும். அப்படி இருக்கும்போது நீ தான் மனசில் உறுதியோடு இருக்கணும். யாரையும் எதற்காகவும் எதிர்பார்ப்பதோ காத்திருப்பதோ வேண்டாம்.
உன் மேலே நீ நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ. இந்த உன்னுடைய உலக வாழ்க்கையில் கடவுளை தவிர யாரையும் நம்ப வேண்டாம். நான் உன் கூடவே உனக்கு உண்மையாக எப்போதும் நிச்சயமாக இருப்பேன்.